அசலானது 10% தனிவீட்டு வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மும்மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசலு இல்ல மும்மடங்காக மாறும் 4 மடங்காக மாறும் அப்படின்னா மும்மடங்கு அப்படின்னா அசல் ஒரு பங்கா வச்சுக்கணும், மீதி 2 பங்கு வந்து என்னன்னு வச்சுக்கணும், அதுக்கான வட்டி தொகை அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது அசலு, ரெண்டாவது வட்டி. இந்த அசல் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசல் அப்படின்றதுனால எக்ஸ். இந்த எக்ஸ்ன்றத நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். 100ன்னு வச்சுக்கிட்டதுல 10% தனிவட்டி வீதத்தில்னா தனிவட்டினாவே நமக்கு ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் எஸ்ஐ. பிரின்சிபல் அமௌண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பை பண்ணோம் அப்படின்னா தான் எஸ்ஐ கிடைக்கும். பிரின்சிபல் அமௌண்ட்னா பி, அதாவது அசல், எத்தனை இயரோ அத்தனை இயர் தான் என்ன, எத்தனை வட்டி வீதமோ அதுதான் வந்து 6. இங்க வந்து என்னது, அசல் தொகை வந்து நம்ம கொடுக்கல, அதனால நாமளா வந்து 100ன்னு வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து என்ன கேட்டிருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10%ங்கிறதுனால 10/100ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த அசல் தான் வந்து என்னன்னு மாறுது, மும்மடங்கா மாறுது. அப்ப இங்க ஒரு பங்கு வச்சுக்கிட்டோம். சோ இன்னொரு 2 பங்கு எங்க வச்சுப்போம், இந்த இடத்துல வச்சுப்போம். 100 இங்க, 200 இங்க. சோ நமக்கு n தான் வேணுங்கிறதுனால n இந்த சைடு வச்சுக்கிறோம். இப்ப 200 ஃபுல்லா இந்த சைடு மாறுறதுனால இந்த 100 மேல வரும். பை 100 இன்ட்டு 10. 100க்கும் 100க்கும் கேன்சல், இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல். அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னது, 20 ஆண்டுகள்ல தான் என்னவா மாறும், 100ன்றது அசல் வந்து மும்மடங்கா மாறுறதுக்கு வந்து 20 ஆண்டுகள் வந்து தேவை. ஓகேங்களா?